ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணினேன். அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருந்து. அதை எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி க்ரோச்செட் வீடியோ எதுவும் போடலை. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த சிக்கன் கிரேவி ராகி களிக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் பூண்டு அரைக்கிறதுக்கு எடுத்துப்போம். மீதியே இந்த சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாவும் குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகா, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே கட் பண்ணி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும். அரைக்கிறதுக்கு நம்ம குழம்புக்கு இப்போ 2 தக்காளி யூஸ் பண்ணோன்னா அந்த 2 தக்காளியும் இஞ்சி பூண்டு கூட போட்டு கொஞ்சம் புதினாவும் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இதில் எவ்வளோ புதினா எடுத்திருக்கேன் பாருங்கள். 1/2 கிலோக்கு இவ்வளோ அளவு புதினா போதும். ஆனால் புதினாலாம் சேர்த்து அரைக்கும் போது நல்லா இருக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அது சேர்க்குற ஃப்ளேவர், அப்போ புதினா தக்காளி அரைச்சி சேர்க்குற ஃப்ளேவர்லாம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் மணி எப்படி சேவ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஆனால் அந்த மணி சேவ் பண்ணுறதுக்கு நம்மளால் தான் முடியும். அதாவது ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்கன்னா சேவ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நான் நினைப்பேன். அந்த மணி சேவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம ஹஸ்பண்டோட மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு அமௌண்ட்லேயும் நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். அது ஒரு பொருள் வாங்குறோன்னா அது உண்மையிலே நம்மளுக்கு வேணுமாங்கிறத யோசிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நான் என்னென்னலாம் பொருள் வாங்குறத தவிர்க்கலாங்கிறத சொல்கிறேன். கிச்சன்லேயும் நம்ம எடுக்க ட்ரெஸ்லேயும் தான் என்ன கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க செலவு பண்ணுறோம். அது எப்படி செலவு பண்ணுறோன்னா, நம்ம நிறையா வீட்டில் இருக்கும்போது நிறையா வீலாக் பார்த்து நம்ம கொஞ்சம் அந்த பொருளை வாங்கும்போது அட்மையர் ஆகி அந்த பொருள் வாங்கணும்னு நினைப்போம். மோஸ்ட்லி கிச்சனில் இந்த மாதிரி பொருள் வாங்குறத நம்ம நிறையா தவிர்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் இது தான் அரைக்கிறேன். ஓகே, இப்போது கிச்சனில் இந்தந்த பொருள்லாம் வாங்குறத நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாலாம் அருவாமனையில் தான் காய்கறிலாம் கட் பண்ணுவாங்க. அப்போ எந்த சாப்பிங் போர்டு அந்த கட் போர்டும் யூஸ் பண்ணல, கட்டிங் போர்டும் யூஸ் பண்ணலாம். அப்போல்லாம் ஈஸியாக தான் எல்லாம் குழம்பு வச்சாங்க, எல்லாம் சாப்பிட்டு நல்லா தான் இருந்தோம். அப்புறம் நம்ம ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக கட்டிங் போர்டு கொண்டு வந்தாங்க. நான் அதில் தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த சாப்பிங் போர்டுக்கு ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்தாங்க. ஓகே, நம்மளை பிளாஸ்டிக் வாங்க வச்சாங்க ஈஸியாக இருக்கும்னிட்டு. ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம கட்டிங் போர்டில் கட் பண்ணணும். ஆனால் அடுத்தது நம்ம அந்த கட்டிங் போர்டையே அடுத்த லெவல் கொண்டு போகிறக்காக பிளாஸ்டிக்கில் கட் பண்ணால் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும்னு ஒரு பயமுறுத்துனாங்களா. அந்த பயத்தை காமிச்ச உடனே நம்ம என்ன செஞ்சோம், எல்லோரும் வுட்டுக்கு மாறினோம். ஆனால் அது மேக்ஸிமம் எதை பார்த்து வாங்க ஆரம்பிச்சோன்னா, இன்ஃப்ளூயன்சர் யூடியூப்பில் நிறையா வீலாக் வீடியோ இதெல்லாம் போடுறத பார்த்து இந்த கட்டிங் போர்டு நான் இங்கே வாங்கினேன், லிங்க் இருக்குது பார்த்துக்கங்க. ஆனால் சரி, அவங்க சொன்னது ஃபஸ்ட்டு எது ஹெல்த்தை ரிலேட் பண்ணி சொன்னாங்க, பயந்து வாங்கினோம். அதுலேயும் தப்பு இல்லை, பிளாஸ்டிக் கெடுது தான் சொல்லுவாங்க. ஓகே, அதை வாங்கியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு வுட்டில் உள்ளதும் தப்பு, ஸ்டீலில் வாங்குங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே கட்டிங் போர்டு ஒன்று வுட்டில் வாங்கி வச்சாச்சு. அடுத்தது எது வைக்க, அது ரிலேட்டடாக. ஸோ நம்ம இன்னொன்று வாங்க வைக்கணும். அதனால் ஸ்டீலில் சொல்லியாச்சு. அடுத்தது எல்லோரும் ஸ்டீலில் போய் வாங்க போகிறீங்களா? என்ன கேட்டால் அப்படி இல்லை, வுட்டில் உள்ளதே ஓகே தான். சரியா? அப்போது இதில் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்னதுன்னா, பிளாஸ்டிக் டப்பா கண்டெய்னர் அந்த பொருள் போட்டு வைக்கிறதுக்கு. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் ஏதாவது நெய் வாங்கின டப்பா இதெல்லாம் இருந்தால் அதில் தான் போட்டு வைப்பாங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. ஸோ மறுபடியும் பயமுறுத்துகிறாங்க, பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சா ரொம்ப ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஆக்சுவலாக அது ஒன்றும் ஸ்பாயில் ஆகாது. பிளாஸ்டிக் அது பாட்டுக்கு இருக்க போது அதில் ஒன்று போட்டு வைக்கும்போது அதுலேருந்து எதுவுமே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் வர போகிறது இல்லை. அது யாரும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. பிளாஸ்டிக் எரியும் போது வேணால் அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகலாம், என்னோடய மூளைக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆனால் அதில் போட்டு வச்சு யூஸ் பண்ண நம்ம பாட்டி காலத்துலேயே இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. பழைய ஹார்லிக்ஸ் இரும்பு டப்பாலெலாம் போட்டு வச்சுருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ அதை வாங்க வைக்கிறதுக்கு அகெயின் பயமுறுத்தி எதில் வாங்க வச்சாங்கன்னா ஸ்டீலில் வாங்க வச்சு அதில் எல்லோரும் வீலாக் பண்ணுறவங்களெல்லாம் பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டியிருப்பாங்க.
இப்போது அதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டுற கஷ்டம். ஸோ நீங்கள் என்னென்னா கண்ணாடி ஜாரில் வாங்குங்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டால் கண்ணாடி ஜாரில் வாங்குறது சேஃப் கிடையாது. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம கையில் தண்ணி பட தான் செய்யும். அவங்க நம்மளை ஏதாவது ஒரு பொருள் வாங்க வைக்கிறதுக்காக வீலாக்குங்கிற பேரில் அழகாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களும் இந்த ஜார் எல்லாம் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலான்னா, இந்த 2 எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன். இது நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னா பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து கிச்சனில் எல்லா பொருளும் வாங்காதீங்க. மோஸ்ட்லி கிச்சனில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் ஒரு 10 பாத்திரத்துக்கு மேலே, நம்ம அதுக்கு மேலே மிஞ்சி போனால் ஒரு 10 15 பாத்திரத்துக்கு மேலே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் மினிமலிஸ்ட்டாக இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் யூடியூப்பில் மினிமலிஸ்ட்டுங்கிற பேரில் பேசுகிறவங்க கூட நம்மளை ஒரு பொருள் வாங்க வைக்கிறதுக்கு தான் பேசுகிறாங்க. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா, நம்ம குடும்பத்தை நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாழணுங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்புறம் ட்ரெஸ்ஸில் நம்ம எப்படி தேவையில்லாத செலவை கம்மி பண்ணலான்னா, நீங்கள் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்குறீங்கன்னா, அதை மறுபடியும் டெய்லி யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு 2000 3000 போட்டு ஒரு சுடியோ ஏதோ ஒன்று வாங்குறது மறுபடியும் ஏதோ ஒரு 4 நாளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆகாது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகும். நைட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் அந்த சுடிதாரையே போட்டு ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அந்த சுடிதாரை டெய்லி யூஸ்க்கு போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நைட்டி வாங்குகிற காசு கூட மீதியாகும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது. இது கரெக்டாக இருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். என்ன கேட்டால் நான் அப்படி தான் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் நான் வீட்டில் சுடிதார் தான் மேக்ஸிமம் போடுவேன். அது நான் எங்கே வாங்குவேன்னா ட்ரெண்ட்ஸில் வாங்குவேன். அந்த கிளாத் ஒரு 2 நேரம் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிட்டு மறுபடி நெருங்கிய ஃபங்க்ஷன்னா நான் ஒரு பட்டு சரி இந்த மாதிரி எடுத்துப்பேன். மற்றபடி நைட்டி வாங்க மாட்டேன். நைட் ட்ரெஸ்ஸும் வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் சுடிதார் வாங்குவேன். சுடிதார் தான் அந்த ஃப்ராக் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்குவேன். வாங்கிட்டு அதையே நான் என்ன செய்வேன்னா ஷார்ட் ஹேண்டாக மாற்றிட்டு 3/4 கை இருக்கிறத ஷார்ட் ஹேண்டாக மாற்றிட்டு அப்புறம் நான் அதை டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்ச மாதிரியும் இருக்காது. பீரோவில் தேவையில்லாத ட்ரெஸ்ஸு வாங்கி எனக்கு மிஞ்சி போனால் ஒரு கபோர்டு தான் பீரோவில் இருக்கும். அவ்வளோதான் நான் ட்ரெஸ்ஸே வச்சுருப்பேன். அதுக்காக நான் ரொம்ப கஞ்ச பிசுனாரித்தனமும் பண்ண மாட்டேன். கரெக்டாக என்ன கேட்டால் நான் கரெக்டாக தான் இருக்கேங்கிற மாதிரி எனக்கு தோணும். நான் எந்த ஒரு துணியும் வீணாக்குனதே கிடையாது. துணியில் வீணாக காசு போட்டதும் இல்லை. என்னோடய எந்த ஒரு துணியும் தேவையில்லாமல் கபோர்ட்லேயே இருந்து இதுனதும் கிடையாது. அதே மாதிரி ஸ்டிச்சிங் நம்ம பழகிக்கணும். இதில் எப்படி காசு யூஸ் பண்ணலான்னா, ஸ்டிச்சிங் பழகிட்டோன்னா இப்போ ஒரு கையை நம்ம ஷார்ட் ஹேண்டாக மாற்றுறதுக்கு வெளியே கொடுத்தா ஒரு 60 ருப்பீஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. இதை நம்மளே தைச்சிக்கலாம். அதே மாதிரி காட்டன் சாரீ இந்த மாதிரி எடுத்தோன்னா அதுக்கு ஃபால்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வெளியே காசு கொடுக்குறப்பல நம்மளே கற்றுக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் இதுவுமே நம்ம காசு கொடுத்து நம்ம கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. யூடியூப்லேயே உண்மையிலே நல்லா சொல்லிக் கொடுக்குறவங்க நிறைய வீடியோ இருக்குது. அதை நீங்கள் தேடி தேடி பார்க்கணும். நம்ம தேட தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போது நான் கோச்சிங் சொல்லிக் கொடுக்கேன்னா அதுக்குமே நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டாம். என்னை மாதிரி நிறைய பேர் நல்லா சொல்லிக் கொடுக்காங்க. நானே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த கிளாஸ் எடுக்கிறதுலையுமே நிறைய ஸ்கேம் இருக்குது. என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை பற்றி நான் 6 கிளாஸ் பற்றி ஒரு ஸ்கேம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் சமைச்சாச்சு, ராகி களியும் வச்சாச்சு. நான் சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் கமெண்ட் கரெக்டாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் தப்பாக இருந்தால் சாரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஓகே, பாய்.